வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்ப்போற்றும் பங்குனி திருவிழாவின் இரண்டாம் திருநாள் இன்று. நேற்றைய தினம் எம்பெருமானுக்கு துஜாரோகணங்கள்லாம் கண்டருளி இரவு கொடிச்சப்பரத்தில் எம்பெருமானும் தாயாரும் வலம் வந்தாங்க. இன்றைக்கி இரண்டாம் திருநாள் காலம்பர பல்லாக்கில் எம்பெருமான் புறப்பாடாகி யமுனா தீரம் சொல்லக்கூடிய நம்மளுடைய பாமுனி ஆத்தங்கரையில் பெருமான் இறங்குவார். இந்த பாமுனி ஆத்தங்கரையில் இறங்கி அங்கே பின்னக்கலை வாகனம், இன்றைக்கி ரெண்டாம் திருநாளுக்கு இன்றைக்கி வாகனம் வந்து புன்னைமர வாகனம், கல்பக விருட்ச வாகனம் அப்படின்னு பேர். இந்த வாகனத்தில் சாயங்காலம் பெருமாள் வருவார். இது ஒரு தென் துவாரகைன்னு நமக்கு தெரியும், தட்சிண துவாரகை அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் அங்கே ஓடுற நதிக்கு யமுனை அப்படின்னு பேர். பாமுனி ஆத்தங்கரையில் ஓடுற நதிக்கு யமுனை. அந்த யமுனைக்கரையில் பெருமாள் இறங்கி அந்த மண்டபத்துக்கு சென்றடைந்து அங்கே எம்பெருமானுக்கு சமசாந்தியான திருமஞ்சனங்கள் மகாபிஷேகங்கள்லாம் கண்டருள்வார். சாயங்காலம் இந்த பின்னக்கல வாகனம். இதில் எம்பெருமான் வேணுகோபாலன் திருக்கோலம், கோபி வஸ்திராபகரணம் அப்படின்னு கோபிகைகளுடைய வஸ்திரங்கள்லாம் எம்பெருமான் அபகரிச்சுண்டு மேலே வேணுகோபாலனாக அனுகிரகம் பண்ணுவார். இன்றைக்கி விசேஷம் என்னென்னாக்கா, எல்லா ஊர்லேயும் இந்த 18 நாள் திருவிழாவில் வேணுகோபாலன் வேணுகோபாலன் திருக்கோலங்கிறது உண்டு. நம்ம கோவிலில் 2 வாட்டி வேணுகோபாலன் திருக்கோலம். ஒன்று இன்றைக்கி பின்னக்கலை, அப்புறம் சூரிய பிரபையில் எம்பெருமான் வேணுகோபாலன். அதனால் இந்த வேணுகோபாலன் இன்றைக்கி வந்து கோபி வஸ்திராபகரணங்கிறதுனால இன்றைக்கி எம்பெருமான் புடவையாக உடுத்திப்பார். அந்த கோபிகள்கிட்டேருந்து இந்த கோபிகள்லாம் இருக்காங்க, இந்த கோபிகள்கிட்டேருந்து சேலையை வாங்கிட்டு எம்பெருமான் மேலே ஏறி அதை எடுக்கிற வியாஜமாக மேலெல்லாம் புடவையெல்லாம் கட்டிருப்பாங்க. சாயங்காலம் இப்போ அலங்காரத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் ரொம்ப விசேஷமாக இங்கே 2ஆம் திருநாள் வேணுகோபாலன் திருக்கோலம். வேணுகோபாலன் என்னென்னாக்கா, நமக்கெல்லாம் ஜகத்குரு கோபாலன் தான். அதனால தான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு வாழ்வாதாரத்துக்கும் சரி, நம்ம எப்படி வாழணுங்கிறத காமிச்சு கொடுத்தது பகவான் தான். இந்த பகவான் அப்படிங்கிற சப்தங்கிறது கிருஷ்ணனுக்கு தான். அதனால தான் பகவத் சப்தங்கிறது பெருமாளுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். மற்றபடி ராமபிரான் தான் சொல்லுவாங்களே ஒழிய ராம் பகவான் சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த கீதாச்சாரியனான எம்பெருமான் இன்றைய தினம் பரவாசுதேவ சுவாமியாக எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான் ராஜகோபால சுவாமி சாயங்காலம் வேணுகோபாலன் திருக்கோலத்தில் திருப்பி அங்கேருந்து இந்த வேணுகோபாலன்லேருந்து வேணுகோபால அலங்காரம் பண்ணி யமுனை ஆத்தங்கரில் இறங்குவார். ரொம்ப விசேஷம் அது. அவ்வளோ சேவிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதனால் நீங்களாகவும் வந்து சேவிங்க. இது துவாரகையோ மதுரா போனால் கூட இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது. ஏன்னாக்கா அங்கே உள்ள பகவானும் கிருஷ்ணன் தான், இங்கே உள்ள பகவானும் கிருஷ்ணன் தான். ஆனால் அங்கேருந்து இந்த 18 நாளைக்கு பெருமாள் இங்கே வந்துவிட்டாருங்கிறது அர்த்தம். அதனால தான் விசேஷமாக எம்பெருமான் இன்றைக்கி சாயங்காலம் இந்த யமுனை நதியில் இந்த பின்னக்கல வாகனத்தில் இறங்கி அப்புறம் எல்லா வீதியும் வருவார். 4 வீதி அப்புறம் சைனித்தர் எல்லாம் போயிட்டு பெருமாள் வருவார். அதனால் எல்லோரும் வந்திருந்து நம்மளுடைய ராஜகோபால சுவாமியை சேவித்து எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் பெறணுங்கிறத எம்பெருமான் சரணாரவிந்தங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்படி வராதவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நம்மளுடைய பிக் ஷாட்ஸ் சேனலை பார்த்தீங்கன்னா அண்ணா டெய்லி போடுறாரு அரவிந்த் அண்ணா. அதனால் அதுலேயும் பார்த்து எல்லோரும் கண்டுகளிக்கலாம். எம்பெருமானுடைய கிருப்பை எல்லாருக்கும் பூர்த்தியானும் எல்லா விதமான சௌக்கியத்தையும் எம்பெருமானை கொடுக்கணுங்கிறத எல்லாமல் ராஜகோபால சுவாமி சரணாரவிந்தங்களில் அடியவங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கமலா சரணாம்பூஜ கௌஸ்துபாங்கித பக்ஷதே கல்யாண குண பூர்ணாக ஜன்பகேஷாய மங்கலம் ஸ்ரீமதே ரம்யுஜா மாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பண்ணிருண்ணா
பாண்டே பாண்டே பெருமாளோட போங்க